கருத்தன எந்த கண்ணன வண்ணக்கனகவேற்பில் பெருத்த பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன ஆரமோ சிலையும் முறுத்தன மூரலும் நீயோ அம்மே நீயும் அம்மே வந்து நிற்கவே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் அபிராமி அந்தாதியின் 9வது பாடலை பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை 8 பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம். இதுக்கு முன்னே நம்ம பார்த்த 8வது பாடலில் அம்பாளுடைய வடிவங்களை அந்த அழகாக அபிராமிப்பட்டர் விவரித்தார் இல்லையா? அதில் அழகே உருவான வடிவமான அம்பாள் ஈஸ்வரரின் துணையானவள், மகிஷாசுரனை அழித்து அவனுடைய தலைமையிலே நர்த்தனம் ஆடுபவள், அப்புறம் பிரம்ம கபாலம் கையிலே கொண்டவள், அப்படிப்பட்டவள் என் சிந்தையிலும் அம்பாள் உரைகிறாள் அப்படின்னு அழகாக சொன்னார். இப்போ இன்றைக்கி அம்பாள் அம்பாள் உருவம் என்னுடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும், என் கருத்தினிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அது என்ன, அவருக்கு ஆல் த டைம் எல்லா நேரங்களிலும் அம்பாளை பற்றிய ஒரு சிந்தனையில் வாழ்பவர் அவர். ஆனால் சாக்த உபாசகர்களுக்கு அனைத்து செயல்களிலும் அனைத்து பொருள்களிலும் அம்பாள் தான் தெரிவாங்க. அதே மாதிரி எல்லா நேரங்களிலும் அம்பாளை பற்றிய சிந்தனையே இருப்பார்கள். அதனால் அம்பாளுடைய உருவம் என்னுடைய உள்ளத்திலே என்றைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும், விடாது, ஒரு நொடி கூட அகலாமல் இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காமல் இருக்கணும்னு மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அம்பாளுடைய உருவம் எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அம்பாளை தலையிலிருந்து பாதம் முறையோ இல்லை பாதத்தின் தலையில் ஒவ்வொன்றா விவரிக்கணுன்னா முடியாது. அதனால் ஒவ்வொரு பாடல்களும் சில அங்கங்களை விவரிப்பார். இப்போ இன்றைக்கி இந்த பாடலில் அழகாக அவர் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உயிர் மூச்சு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதற்கு அந்த உயிர் அமுதை கொடுக்குறது அம்பாளுடைய மார்பகங்கள். அதை இந்த முதல்ல அதை தான் விவரிக்கிறார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய கையிலே உள்ள வில்லையும் அம்பையும் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அம்பாளுடைய புன்னகையை சொல்கிறார். அதனால் அந்த புன்னகை புன்னகை பூத்ததினால் அந்த அழகாக தெரிகின்ற பற்களை சொல்கிறார். இந்த 3 மட்டும் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட நீ என் முன்னே நீ நிற்கணும், என் முன்னே வரணும் அப்படிங்கிறார். நீ என்னடா உன்னுடைய உருவம் என் முன்னே எப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், நீங்காது உன்னுடைய தெரியணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி அம்பாளுடைய மார்பகங்களை பற்றி சொல்லும்போது அது என்னென்னலாம் பண்ணிச்சுங்கிறார். அது சிவபெருமானுக்கு அவருடைய கருத்திலே என்றைக்கும் என்னுடைய தந்தையாக சிவபெருமானுடைய கருத்திலே உரைகின்றவை. அப்புறம் ரொம்ப அதனுடைய பெரிய அளவிலாகவும் அழுகின்ற பல்லைக்கு பால் கொடுத்தது. யாருக்கு பால் கொடுத்தது? ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்தது இல்லையா? அவர் அழுகின்ற பிள்ளைக்கு கொடுத்தது. ஆனால் நமக்கு தெரியாமல் அழுகாத பிள்ளையாக முருகப்பெருமானுக்கும் பால் ஊட்டிய மார்பகங்கள் அது. அதை சொல்லலை. ஆனால் அழுகின்ற பிள்ளைக்கு
ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டியதை சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பேர் அருள்கூர், அது வந்து பெரிய அருள். இந்த அருள்கூர்னா என்ன, உயிர் கொடுக்கறது அதுதானே இல்லையா? உயிர் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அது வந்து பேர் அருள்கூர். அதுக்கு திருத்தன பாரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த திருத்தன அப்படின்னா அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறார், திரு கொடுத்து சொல்கிறார். அழகான பாட்டு. இப்போ இந்த பாட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி 9வது பாடல். கருத்தன எந்தைதன் கண்ணன, கருத்தன எந்தைதன் கண்ணன, வண்ண கனகில் வெற்பில் பெருத்தன, பால் அழும் பிள்ளைக்கு நல்கின, பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும், செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன முரளும், நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே அப்படிங்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ கருத்தன அப்படின்னா கருத்தனன்னாக்கா வந்து அந்த கருத்தில் கருத்தன எந்த இதன் கண்ணன, அவருடைய கண்ணில் சிவபெருமானுடைய கண்களிலே கருத்து அவர் கண்ணிலே நிற்கிது. எந்த இதன் கண் அப்படின்னா என்னுடைய சிவபெருமானுடைய கண்ணிலே நிற்கக்கூடிய அந்த தனபாரங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து இது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் நம்ம முன்னையே பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் வந்து சிவபெருமானுடைய வந்து அவருடைய காமேஸ்வரருக்கு காமேஸ்வர பிரேம ரத்னமணி பிரதிபனஸ்தனி அப்படின்னு ஒரு நாமம் பார்த்துருக்கோம். அது காமேஸ்வரர் வந்து அளவில்லாத அன்பும் காதலும் கொண்டவர் அம்பாள் மேலே. அதுக்கு இணையாக அதுக்கு ஏதாவது ரிப்பீட் இது கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது பிரதி செய்யணும் இல்லையா? அதனால் பிரதிபனஸ்தனி, அதுக்கு பிரதிபனம் பண்ணுற மாதிரி அவருடைய அன்புக்கு இணையாக செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய தனங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி அப்படிங்கிற ஒரு நாமாவளி லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லுது. அதை தான் இங்கே வந்து கண்ணன கருத்தன எந்த இதன் கண்ணன அப்படிங்கிறாரு. என்னுடைய தந்தையாகிய பரமேஸ்வருடைய கண்களிலே கருத்தாக நீங்கள் உங்களுடைய மார்பகங்கள் நிறைந்திருக்கிறன அப்படின்னு முதல்ல சொன்னார். இது வந்து அம்பாளுடைய இந்த தனங்களை பல பேர் பாடியிருக்காங்க. ஏன்னா உயிர் மூச்சு உயிர் கொடுக்கக்கூடிய அமுதம் அங்கே தானே சுரக்குது இல்லையா? அந்த உயிர் அந்த இல்லாட்டி குழந்தை இது உயிர் வாழ முடியுமா? ஒரு குழந்தை பிறந்த குழந்தை முதலில் நாடுவது தாயோடைய தனங்களைத்தான். ஏன்னா அங்கே தானே அதுக்கு அந்த பால் சுரக்கும். அந்த பால் சுரந்து இந்த பால் குடிக்கும். அதனால் அங்கே முருகப்பெருமானுக்கு பாலை கொடுத்தவை இல்லையா? முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு தெரியும் 6 குழந்தைகளாக சரவணப்பைகளே இருந்தார். அதை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அப்போ அம்பாள் அங்கே சென்று 6 குழந்தைகளும் சேர்த்து அணைத்த போது 6 முகம் கொண்ட ஒரு குழந்தையாக கார்த்திகேயனாக உருவெடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு அம்பாள் பால் ஊட்டினாங்க. அப்போ நமக்கு அந்த பால் ஊட்டின கதை நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சும் ஒருத்தருக்கு பால் ஊட்டினாங்க. அது இருக்குன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு இல்லையா? சீர்காழியிலே ஞானசம்பந்தர் 3 வயசு சிறு குழந்தையாக இருந்து அழுகிறார். பாலுக்கு அழுத பிள்ளைக்கு அம்பாள் வந்து உடனே பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் எடுத்து பால் ஊட்டினாங்க. ஆனால் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படிங்கிறாங்க. அந்த அழுத பிள்ளையாகி ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்த அந்த அழகான தனங்கள் அப்படின்னு அதை சொல்கிறாரு. அப்புறம் அது எப்படி அப்படி அந்த தனங்களை பற்றி இப்போ சொல்கிறாரு. அது வந்து அம்மையின் பால் வந்து இறைவனது கருணை வடிவமாக இருப்பது. இது வந்து அது குழந்தைக்கு பால்ங்கிறதே அது வந்து தாய்ப்பால் என்பது மிக உயர்ந்தது இல்லையா? அது உயிர் கொடுப்பது. உயிருக்கு முதல்ல உயிர் கொடுக்குறது தாய்ப்பால் தான். அதனால தான் தாய் தான் தெய்வம் தான். முதல்ல நமக்கு கடவுளை சொல்லும்போதே அப்பா, தாய், தந்தை, அப்புறம்தான் குரு, அப்புறம் கடவுளை சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த தாய்க்கு முதல் ஸ்தானம் கொடுக்கறதுக்கு காரணமே அந்த தாய்ப்பால் தான் காரணம். அந்த தாய்ப்பாலை தருகின்ற அந்த தனங்களை தான் இது வந்து அது ஞானஸ்வரூபமாக இருக்கிறது. அம்பாளுடையது ஞானஸ்வரூபமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலை குடித்து அடுத்த நொடியே திருஞான சம்பந்தர் 3 வயசுலேயே தோடுடைய செவின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அது வந்து ஞானத்தின் உருவம், மெய்ஞானத்தின் உருவம். அந்த மெய்ஞானத்தின் உருவம், அந்த மெய்ஞானத்தினுடைய காரணமாக இவர் வந்து ஞான சம்பந்தரானார். வெறும் சம்பந்தர் ஞான சம்பந்தரானார். அதனால்
பேரருள் திருத்தன பாரமும். அப்படிப்பட்ட பேரருள் குடைந்த அந்த தனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ரெண்டு ஒன்று வந்து இந்த ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ரெண்டு வகையில் சொன்னாங்க. அந்த இறைவனுடைய அருள் வந்து நோக்கினால் எல்லாருக்கும் ஒரு பார்வை கிடைக்கும் இல்லையா. குழந்தைகளாக தொண்டர்களுக்கு ஞானப்பாலை கொடுக்குறாங்க. இது வந்து ரெண்டு விதத்தில் ஒன்று. அம்பாளுடைய பார்வையினால், கருணை பார்வையினால் பெருமை பெற்று உய்பவர்கள், அந்த பாலை அருந்தியதனால் ஞானசம்பந்தர் போன்றவர்கள் உயர்வடைந்தார்கள். அதனால தான் ஞானசம்பந்தருடைய வழியே சர்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வழிகளில் அந்த சர்புத்திரனாக இருந்து அவர் இறைவனை அடைந்தார்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ அந்த மார்பங்களுடைய பாரத்தை பார்க்குறாரு. இல்லை, அதாவது பெண்களுடைய அதுவும் பால் ஊட்டுகின்ற மார்பகங்கள் பெரிதாகவும் திண்மையாகவும் ஒரு திரட்சியாகவும் இருக்கும். அது இருக்குது. அது மேலே வந்து ஆரம் அதை வந்து ஒரு மணி மாலை போட்டிருக்காங்க. அம்பாளுடைய அந்த ஆரங்கள் அந்த மணியினால் மானை ரத்னை கிரைவேய சிந்தாகலோல முக்தா பலான்விதா அப்படின்னு ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு இல்லையா. ரத்னக்கரிவேய சிந்தாகலோல முக்தா பலான்விதா அப்படிங்கிறது ஒரு நாமம். அதாவது இந்த ரத்தினத்தினாலான முத்து மாலைகள் அவளுடைய மார்பகத்திலே அசைந்து ஆடிக்கொண்டிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுவே பல நேரத்தில் அணிவது வெண்முத்து மாலை, முத்து உடம் கொண்ட கொங்கை அப்படின்னு நிறையா பாட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த மார்பகத்திலே அம்பாளுடைய அழகான முத்து மாலைகள் இருக்காங்க. அப்புறம் அம்பாளுடைய மார்பகத்தையும் அந்த மாலையையும் சொன்னவர் அப்புறம் அம்பாளுடைய கைகளை பார்க்குறாரு. அந்த திருக்கரங்களிலே பார்க்கும்போது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அம்பாளுடைய 4 கைகளில் வந்து ஒரு கையில் வந்து அம்பும் வில்லும், இன்னொன்று மேல் கையிலே அம்பும் வில்லும், கீழ் கையிலே பாசமும் அங்குசமும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் வந்து இங்கே வந்து அந்த கைகளிலே உள்ள வில்லும் அம்பும் ஒரு கண்ணிலே பார்க்குறோம். அவர் வில்லு வந்து என்ன வில்லு? கரும்பு வில்லு இல்லையா. நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் இல்லையா. இஷ்யூ கோதண்டான்னா கரும்பிலான வில்லு. அப்புறம் மலர்கள் அம்பு, பஞ்ச தன்மாத்திர சாயகா, இதெல்லாம் வந்து அவருடைய நாமங்கள், அம்பாளுடைய நாமங்கள். இப்போ இஷ்யூ கோதண்டா, தன்மாத்திரை சாயகா, இஷ்யூ கோதண்டா என்ற கரும்பு வில்லும், அப்புறம் செங்கை சிலையும் அம்புங்கிற அந்த 5 மலர்களான பஞ்ச பானங்களையும் அம்பாள் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தோன்னே முகத்தை பார்க்குறாரு. அம்பாளுடைய முகத்தை பார்த்தோன்னே அம்பாளுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்முகை இருக்கும், ஒரு புன்முறுவல் இருக்கும், ஒரு மந்தகாசம் இருக்கும். அந்த மந்தகாசம் இந்த புன்முறல் பூக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பற்கள் வந்து லேசாக தெரியும். ஏன்னா ஒரு வாய் விட்டு சிரித்தாலோ சத்தமாக போட்டு சிரித்தாலோ வாயை திறந்து சிரிப்பது அது வந்து அது வேறு மாதிரி சிரிப்பு. ஆனால் அம்பாளுடைய புன்முறுவல் அப்படிங்கிறது அந்த உதடுகள் மெல்ல லேசாக கொஞ்சம் விரிந்து அந்த பல் மட்டும் மெல்ல தெரியும். இந்த பல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்பாளுடைய பல் இந்த மயில் இறகு இருக்கு இல்லையா, இந்த மயில் இறகுடைய அடி பாகம் இருக்குல்ல, அது பார்த்துட்டிங்கன்னா இந்த மயில் இறக பார்த்திங்கன்னா அது நல்ல வெள்ளையாக ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அம்பாளுடைய பற்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் முருத்தன மூரலும் அப்படிங்கிறாரு. அம்பாளுடைய பற்கள் வந்து அந்த முருந்தை மயிலருகின் அடி குருத்து இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் முருத்தைன்னு பேர். அந்த முருந்தனை, அதனால் முருத்தன மூரலுங்கிறாரு. மயிலருகினுடைய அடியை போன்று அழகாக விளங்குகின்ற அந்த பற்களை பார்க்குறாரு. அப்புறம் அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட இது வந்து அம்பாளுடைய மார்பகங்களை சொன்னார், கைகளை சொன்னார், புன்னகையை சொன்னார், பற்களை சொன்னார். இதெல்லாம் பார்த்துட்டு அம்பாளை சொல்லி நீ ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே எனக்கு நான் எவ்வளோ ஒவ்வொரு அங்கங்களாக பல பாடல்களை விவரிச்சிருக்கிறாரு, இன்னும் எவ்வளோதான் விவரிச்சுக்கிட்டே போகிறது. அதனால் நீ வந்து அம்மேங்கிறார், தாயே அவரை கூப்பிடுறதே நீயும் அம்மே நீ முழு உருவமாக என் முன் வந்து நிற்கவேங்கிறார். நீ தாயான நீ என் முன்னே வந்து எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். நான் ஒன்றுன்னா உங்களை அங்கங்களை மட்டும் நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், என் உள்ளத்திலே உன்னை முழு உருவமாக நான் உன்னை ஏற்றி கொண்டு விட்டேன். அதனால் என் எண்ணத்திலே என்றும் நீங்காது நீ இல்லத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறார், தாயே என் தந்தையாகிய சிவபெருமானது திரு உள்ளத்தில் இருப்பனவும், ஏன்னா அவருடைய உள்ளத்திலே இருப்பவும்
திருவழிகளிலே உள்ளனவும் உன்னை பார்க்குற அவர் கண்களிலே உள்ளதும் அழகு பெற்ற பொன்மலையாகி மேரு போன்ற பருத்திருப்பனவும் அழுத திருஞான சம்பந்த பிள்ளைக்கு பாலை வழங்கிடவும் ஆகிய பெரிய திருவருள் மிகுந்த அழகிய திருதன பாரமும் அவற்றின் மேலே உள்ள முத்து மாலையும் உன்னுடைய சிவந்த திருக்கரத்திலே உள்ள கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் அப்புறம் மயிலருகின் நடிக்குருத்தை போன்ற புன்னகையும் தேவியாகிய நின் பூரண திருக்கோலமும் இதெல்லாம் நான் ஒன்றா சொல்லிட்டேன். உன்னுடைய திருக்கோலம் முழுமையாக என் முன்னே நின்று காட்சி அருளுகவே அப்படின்னு வேண்டுறாரு. ஏன்னா உள்ளத்தில் நான் ஏற்றிட்டேன். முதல் பாடலாம் பார்த்தீங்களா, முதல்ல வந்து மூணு பாட்டுக்கு முன்னாடி சொன்னார் அம்பாள் தன்னுடைய திருவடிகளை ஒரு தலையிலே தானாக வந்து வச்சாங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் இல்லத்தை ஏற்றி கொண்டு விட்டேன்னாரு. உன்னை உள்ளத்தில் ஏற்றி கொண்டு விட்டேன்னாரு. இப்போ உன்னுடைய உருவத்தை நான் பார்க்க வேண்டும், பார்த்து உன்னை நான் தொழ வேண்டும். அதனால் என்னுடைய நீ வந்து என் முன்னே வந்து அருள்கவே அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து இந்த கருத்தனை அப்படின்னு சிவபெருமானுடைய கருத்தனை என்பது அது என்னன்னாக்கா கருத்தனை அந்த கண்ணனைன்னு சொல்கிறார். அவருடைய கருத்திலே அந்த கண் மூலமாக கருத்துக்குள்ளே போச்சான். அவருடைய அதை பார்த்தா அம்பாளுடைய மேனியை பார்த்தவுடன் அவர் கருத்திலே அம்பாளுடைய மேனியின் அழகு நின்று விட்டது. அதுதான் வந்து பிரதிபனஸ்தனி. அதாவது அவர் அம்பாள் மேல் வைத்திருக்கின்ற காதலுக்கு பிரதிபலனாக அம்பாள் அது மார்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான கற்பனை இருந்தாலும் அதில் அருள் இருக்கிறது. அதில் வந்து உள்ளத்திலே அவர் உள்ளத்தில் வந்து தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அது ஆத்ம சமர்ப்பணம்னு. உள்ளத்திலே தோன்ற எண்ணங்களை வந்து வார்த்தைகள் அவராக வந்து வார்த்தைகளால் வடிவெடுத்து அது கவிதையாக வருகிறது. ஒரு அழகான ஒரு பாட்டு. இத்துடன் இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பாட்டு 10வது பாட்டுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய பேரொரு கருணையும் அபிராமி அம்பாளின் கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன்.